ஆளுமைகள் தான். பின்னோட்டம் அளிப்பவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஆளுமைகள். இதுல முதல்ல முற்றோதல் செய்ய வந்த மாணவி மா மௌனிகா. இவரை பற்றி ஒன்றிரண்டு வார்த்தைகள். அதாவது கடலூரில் உள்ள கந்தசாமி நாயுடு கல்லூரியில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். மௌனிகா, உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்கம்மா. உங்க பெற்றோர் பேரை சொல்லுங்க. மா மணிபால், மா மாலதி ஐயா. என்ன எப்படிமா? மா மணிபால். மணிபாலா? எஸ் ஐயா. மா மாலதி ஐயா. மா மாணவி. மா மணிபால், மா மாணவி என்ற இணையருக்கு அருமை மகளாக பிறந்திருக்கிறார் மௌனிகா. அடுத்து இன்னைக்கு உரைப்பொழிவாளர்னு பார்த்தா திரு ஏ எழில்வாணன். இவர் எழில்வாணன் சரிதானங்க? இவர் முனைவர் பட்ட ஆய்வாளரை மேற்கொண்டு வருகிறார். புதுவை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். இவரை பற்றி வேறு தரவுகள் என கிடைக்கல. உரைப்பொழிவாளர் தன்னுடைய உரைப்பொழிவை நிகழ்த்துவதற்கு முன்னால் தன்னை பற்றிய குறிப்புகளை சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவா உரைப்பொழிவாளர்கள் தங்களை பற்றி தாங்களே சொல்வதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அதனால அவர்கள் குறிப்பு அனுப்பிட்டாங்கன்னா இந்த இணையவழி நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் எனக்கு கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா உதவிகரமாக இருக்கும் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து இன்னைக்கு முற்றோதல் செய்ய மா மௌனிகா என்பவரை அன்புடன் அழைக்கிறேன். மௌனிகாவே வருக, முற்றோதல் தருக. மௌனிகா வாங்க, இப்ப சொல்லுங்க. எனக்கு கொடுத்த தலைப்பு நானும் துறை உரைத்தல் ஐயா. சொல்லுங்கம்மா. காமம் உழைந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி நோனா உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நானினை நீக்கு நிறுத்து நானோடு அல்லாண்மை பண்டுடைய நின்றுடையே காமுத்தர் ஏமும் மடல் காமம் கடும்புணல் உயக்குமே நானோடு நான் நன்மை என்னும் புனை தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழைக்கும் துயர் மடல் ஊதல் யாமத்து உள்வேன் மன்ற படலுள்ள பேதைக்கு என் கண் கடலன்ன காமம் உடைத்தும் மடல் ஏறா பெண்ணின் பெருகதத்தில் நிறையறிர் மல்லலில் எல்லா காமம் மறைந்திருந்து மன்றுபடும் அருகிலார் எல்லாம் என்றென்றென் காமம் மருகின் மருகும் மருண்டு யாம் கண்ணின் காண நகுவ அறிவில்லார் யாம் பட தாம் பரவாறு. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிமா. அதாவது முற்றோதல் சொல்லுங்கன்னு சொன்ன அந்த ராமன் வில்ல எடுத்தது கண்டார் இட்டது கண்டார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு மடமடன்னு வேகமா சொல்லி முடிச்சிட்டீங்க. நல்ல உச்சரிப்பு. இந்த குரல்கள்லாம் நம்ம வாசித்தறியாத குரல்கள். இதை இவ்வளவு தெளிவா வேகமா வாசிப்பது ஒரு தனித்திறமை தான். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து இந்த நன்றிமா, மகிழ்ச்சி. உங்களுடைய பெற்றோர்களுக்கும் சொல்லுங்க, இந்த மன்றம் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுது, உங்க பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லுதுன்னு சொல்லுங்க. இதை இந்த மாமன்றம் பதிவு செய்து கொள்கிறது. அடுத்து இந்த நானூற்றுற உரைத்தல் என்ற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு நிகழ்த்த வருமாறு திரு ஏ எழில்வாணன் என்பவரை அன்புடன் அழைக்கிறேன். கேக்குதுங்க, அருமையா கேக்குது, சொல்லுங்க. மகிழ்ச்சி ஐயா. என்னுடைய பெயர் எழில்வாணன், முனைவர் பட்ட ஆய்வாளர்.
ஆஹ் ம். புதுவை பல்கலைக்கழகத்துல வந்து 5 ஆண்டு இயற்பியல் படிப்பு முடித்துட்டு அதுக்கப்புறம் வந்து எம்ஏ தமிழ் பண்ணிட்டு இப்போ முனைவர் பட்டம் செஞ்சுட்டு இருக்கேன். தேசிய தகுதி தேர்வு ஜேஆர்எஃப்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கேங்க ஐயா. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன் யூஜிசி நெட், டிஎன் செட், காலேஜ் டிஆர்பி இந்த இந்த மாதிரி தகுதி மற்றும் நியமன தேர்வுகளுக்கு, ஆசிரியர் தகுதி மற்றும் நியமன தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து ஒரு சேனல் வந்து நடத்திட்டு இருக்குங்க ஐயா. இன்ப தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரட் அகாடமி அப்படின்ற அந்த குழுவை வந்து நடத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேங்க ஐயா. திருக்குறள் பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு இந்த திருக்குறள் வந்து எனக்கு இந்த 11ஆம் 12ஆம் வகுப்புல இருக்கும்போது இந்த நான் படிச்சது விஓசி புதுச்சேரி ஸ்கூல்ல படிச்சேன். வஉசி செமினார் அந்த ஸ்கூல்ல பள்ளியில படிச்சேன். அங்க வந்து பிரேயர்ல எனக்கு வந்து இந்த திருக்குறள் நாளும் ஒரு திருக்குறள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருப்பாங்க. அதன் மூலமா தான் எனக்கு திருக்குறள் மீது நல்ல ஒரு ஈடுபாடு எனக்கு நிறைய ஏற்கனவே திருக்குறள் மேல அதீத ஈடுபாடும் இருந்துச்சு. அந்த திருக்குறள் ஒவ்வொரு நாளும் திருக்குறள் வாசிக்கின்ற அந்த ஒரு எனக்கு வந்து அந்த ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புதுமையா இருந்துச்சு. திருக்குறள் அன்றாடம் வாசிச்சேங்க ஐயா. அதனுடைய அடிப்படையில தான் திருக்குறள் சார்ந்த ஆய்வுகளும் சில செஞ்சிருக்கேன். அதை தொடர்ந்து இப்ப நம்ம இன்னைக்கு எனக்கு தந்திருக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா, நாணுத்துற உரைத்தல் அப்படின்றதுல பார்க்க போறோம். இதுல திருக்குறளுடைய சிறப்பு வந்து நம்ம பாரதிதாசன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் கொல்லாததில்லை குறை தீர்த்த வாழ்வினிலே அடைத்துச் செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலைத்தே என்று பாரதிதாசனுடைய வரிகளை கூறிய இந்த திருக்குறளை நான் தொடங்கவிருக்கிறேன். நாணுத்துற உரைத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மடலேறுதல், மடல் ஊறுதல் அப்படின்னு சங்க காலத்துல இருந்த அந்த அவ்வளவு தலைவன் தலைவிக்கு அந்த அந்த துறை ஒண்ணு இருக்கு. தலைவன் தலைவி தலைவன் மீது தலைவன் வந்து தலைவி மீது வந்து தலைவன் கொண்ட காதலை வெளிப்படுத்தும் விதமாக அந்த மடலேறுதல் அப்படின்றது நிகழும். இத வந்து திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் எப்படி வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றதுதான் நம்ம இந்த நாணுத்துற உரைத்தல் அப்படின்றதுல நம்ம பார்க்க போறோம். துறை உரைத்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல முதல் குறள், காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வழி அப்படின்னு முதல் குறள் நமக்கு ஆரம்பிக்கிறது. காமம் உழந்து, காமம் அப்படின்னா உழந்து அப்படின்னா வருந்தி காம நோயால் துன்புற்று தம் காதலின் அன்பியை பெறாமல் வருந்தினார்க்கு வலிமையான பாதுகாப்பு மடலேறுதல் அல்லாமல் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குறள் அமைஞ்சிருக்கு. மடல் அல்லது இல்லை வழி, இந்த காதலின் அந்த அந்த காமத்தினால் உழன்ற அந்த வழிக்கு மடல் ஏறுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்று இந்த முதல் குறள் வந்து நமக்கு தெளிவுபடுத்துதுங்க ஐயா. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா, நோனா உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நாணினை நீக்கி நிறுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறள் 1132வது குறள் இது. இதுல வந்து காதலின் பிரிவால் ஆகிய பொறுக்காத, அதாவது எப்படி சொல்வது என்றால், பொறுக்காத என் உடம்பும் நாணத்தை நீக்கிவிட்டு மடலூர துணிந்தன. அவ்வளவு துன்பம், நோனா உடம்பும் உயிரும் இந்த இரண்டுமே மடலேறுவதற்கு துணிந்து விட்டன. காதலின் துன்பத்தை பொறுத்து கொள்ளாமல் மடலேற துணிந்து விட்டன என்பதனை இங்க இந்த குறள் வந்து நமக்கு பதிவு செய்யுதுங்க ஐயா. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா 1133வது குறள், நானோடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் அப்படின்னு. இதுல இந்த திருக்குறள்ல வரக்கூடிய எல்லாமே இந்த மடல் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம திருவள்ளுவர் வந்து எடுத்து உரைத்திருப்பாரு. நாணத்தையும் நல்ல ஆண்மையும் முன்னர் பெற்றிருந்தேன், இப்போதோ பிரிவு துயரால் காம நோய் மிகுந்தவர் ஏறும் மடலையே பெற்றுள்ளேன் அப்படின்னு இதற்கான விளக்கம் இருக்கிறது. இதுல வந்து நாணோடு நல்லாண்மை, அந்த நாணத்தினுடைய நல்ல ஆண்மையை பெற்று இருக்கக்கூடிய பண்டுடைய இந்த காமமுற்றார்
பிரிவு துயரால் காமம் மிகுந்தவர் ஏறும் மடலை தவிர வேறு இல்லை அப்படி என்பதை இங்க திருவள்ளுவர் வந்து நமக்கு பதிவு செய்கிறார். அடுத்த குறளுங்கய்யா. காம கடும்புடல் உய்க்கும் நாணோடு நல்லாண்மை என்னும் புனை. நாணமும் நல்ல ஆண்மையும் ஆகிய தோணிகளை காமம் என்னும் கடுமையான வெள்ளம் அடித்து கொண்டு போய்விடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காம கடும்புணல், அந்த காமம் என்னும் அந்த கடும் புலனானது உயிக்கும் நாணம். அதுக்கு வந்து நாணத்துக்கு இந்த காமம் என்ற நோய்க்கு இந்த நாணம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அது வந்து அந்த அந்த இதை வந்து அடித்து செல்லக்கூடிய வெள்ளம் போல அடித்து செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத இந்த குறள் வந்து நமக்கு பதிவு செய்யுதுங்கய்யா. அடுத்தது, தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலோடு மாலை உழக்கும் துயர். மடலேறுதலோடு மாலை காலத்தில் வருந்தும் துயரத்தை மாலை போல் தொடர்ந்த சிறு வளையல் அணிந்த காதலி எனக்கு தந்தாள். இந்த குறள் பாத்தீங்கன்னா வந்து தொடலை குறுந்தொடி, தொடலை என்றால் இங்க வந்து நம்ம இந்த வளையலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வளையலை அணிந்த குறுந்தொடியான குறுகிய வளையலை அணிந்த குறுந்தொடியானவள் மடல் ஏறக்கூடிய அந்த துயரினை எனக்கு தந்தாள் அப்படின்றத இந்த குறள் வந்து நமக்கு பதிவு செய்யுது. மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படலொல்லா பேதைக்கு என் கண் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குறள் வந்து நமக்கு இருக்கிறது. மடலூர்தலை பற்றி நள்ளிரவிலும் உறுதியாக நினைக்கின்றேன். காதலியின் பிரிவின் காரணமாக என் கண்கள் உறங்காமல் இருக்கின்றன. அந்த மடலேறுதலை பற்றி நள்ளிரவிலும் உறுதியாக நினைக்கின்ற விஷயத்தை வந்து நமக்கு இந்த குறள் வந்து நமக்கு சொல்லுது. காதலின் பிரிவின் காரணமாக என் கண்கள் இந்த காதல் வந்து மடலேறுதல் எவ்வளவு கொடியது என்பதை இந்த காதலின் அந்த கண்களின் மூலமாக, அந்த காதலின் பிரிவின் காரணமாக உறங்காமல் தலைவன் வந்து உறங்காமல் அந்த 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 நினைப்போட இருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து இந்த குறள் வந்து நமக்கு பதிவு செய்யுது. அடுத்தது, கடலென்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கதில் அப்படின்ற அடுத்த குறள். கடலை போன்ற காமம் நோயால் வருத்தம் அடைந்த போதும் மடலேறாமல் தன் துயரத்தை பொறுத்திருக்கும் பெண்ணை போன்ற பெரும் தகுதி ஆணுக்கு யாரும் இல்லை. கடலை போன்ற காமம் நோய் வந்து இருக்கின்ற போது அந்த மடல் ஏறாமல் அந்த தன்னுடைய துயரத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த பெண்ணை போன்ற பெருந்தகுதி ஆணுக்கு இல்ல, அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தகுதி ஆணுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த குறள்ல. அடுத்தது, நிறை அரியர் மண் அழியர் எண்ணாது காமம் மறை இறந்து மன்றுபடும். இவர் நெஞ்சை நிறுத்தும் நிறை இல்லாதவர், மிகவும் இறங்கத்தக்கவர் என்று கருதாமல் காமம் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்திலும் வெளிப்படுகின்றதே என்பதை இந்த குறள் வந்து நமக்கு வெளிப்படுத்துது. எப்படி சொல்றதுன்னா, நிறை அழியர், இவர் நெஞ்சை நிறுத்தும் நிறை இல்லாதவராகவும் மிகவும் இறங்கத்தக்கவராகவும் இந்த குறள் வந்து நமக்கு பதிவு செய்கிறது. இது மடலேறுதலுடைய ஒரு சிறப்பினை நமக்கு எடுத்து உரைக்கிறது. அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு. அமைதியாய் இருப்பதால் எல்லாரும் அறியவில்லை என்று கருதி என்னுடைய காமம் தெருவில் பரவி மயங்கி சுழல்கிறது என்பதை இந்த குறளுக்கான விளக்கமாக நம்ம பார்க்கலாம்.
அருகிலார் எல்லாரும் என் காமம். இந்த அந்த காமமானது எந்த அளவுக்கு அந்த தலைவனுடைய அவனுடைய அறிவின்மையை இது செய்கிறது என்பதனை இந்த குறள் வந்து நமக்கு எடுத்துரைக்கிறது. இறுதியாக, யாம் கண்ணின் காணா நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம் படா ஆறு. யாம் பட்ட துன்பங்களை தாம் படாமல் அறிவில்லாதவர் யாம் கண்ணால் காணுமாறு எம் எதிரில் எம்மை கண்டு நகைக்கின்றனர் என்பதனை இந்த குறள் வந்து பதிவு செய்து, யாம் கண்ணின் காணா, என்னுடைய கண்ணுல படாம சிரிக்கக்கூடிய, அதாவது நகையாடல் செய்யக்கூடிய விஷயத்தை அறிவில்லாதவர் அறிவில்லார் யாம் பட்ட தாம் படா ஆறு என்பதை இந்த குறள் வந்து பதிவு செய்து, இந்த மாதிரி இதுலயும் இந்த குறள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மடலேறுதல் பற்றி தான் நமக்கு திருவள்ளுவர் வந்து மடலேறுதல், மடல் ஊறுதல், இந்த மாதிரி அது ரெண்டுமே ஒண்ணுதான். மடலேறுதலை பற்றி இந்த திருக்குறள் வந்து இந்த பதிவு செய்யுது. தலைவன் வந்து அந்த சங்க காலத்துல வந்து எப்படி எல்லாம் தலைவன் வந்து எப்படி மடல் ஏறி இருக்கிறான், அதனுடைய அந்த விஷயத்தை வந்து திருக்குறளின் வழியாக எப்படி வந்து திருவள்ளுவர் எப்படி நாணுத்துற உரைத்தல் என்பதன் அந்த குறப்பா அதிகாரத்தின் மூலமாக நமக்கு இதுல வெளிப்படுத்தி சொல்லியிருக்காரு. இதுல எல்லாமே இந்த மடலூறுதல் துறையை பற்றி தான் இருக்கும். நமக்கு அந்த தலைவி மீது உள்ள காதலை வெளிப்படுத்துவதற்காக தலைவன் வந்து மடலேறுதல் அப்படின்றது இந்த சிறப்பாக நம்ம பார்க்கிறோம். இத வந்து திருவள்ளுவர் வந்து எப்படி வந்து எப்படி சொல்றது, ஒரு இதா மாற்றி மாற்றி எப்படி ஒரு திருக்குறள்ல எப்படி அந்த காமத்தினுடைய அந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து லயித்து சொல்ல முடியுமோ அத வந்து இந்த நாணுத்துற உரைத்தல் மூலம் நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு திருவள்ளுவர். ஐயா, மிக்க நன்றி ஆளுமே. ரொம்ப விரைவாக சொன்னாலும் நிறைவாக இருந்தது. ரொம்ப விரைவாக சொன்னாலும் மனதுக்கு நிறைவாக இருந்தது. ஒவ்வொரு குறளையும் சொல்லி அதற்கு உரை நிகழ்த்தும் போது ஐயா ஐயான்னு சொல்லி முடிச்சிங்க. அது எல்லோரையும் விழித்தது மாதிரி இருக்கு. எல்லோரையும் இணையவழியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் சொன்னது மாதிரி இருந்துச்சு. அது இந்த மாதிரி யாருமே சொல்லல. இது ஒரு புதுமையாக இருக்கிறது. அடுத்து முதல்ல பாரதிதாசனுடைய கவிதையை சொல்லி ஆரம்பிச்சிங்க. அது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. அடுத்து உங்களுடைய உரைக்கு பின்னூட்டம் அளிப்பதில் முதல்வர் மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா வாங்க. ஐயா கவீந்திர பாரதி. வரேன். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? அருமையா கேக்குது. நல்லா கேக்குது. சொல்லுங்க. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த முற்றோதல் கேட்கும் போது நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன். முற்றோதல் செய்த மாணவிக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். நான் இதில் கேட்டுக்கிறேன், காணொலியில கேட்டுக்கிறேன், வலையொலியில கேட்டுக்கிறேன். இந்த அதிகாரத்தை சொல்லி முடித்த எழில்வாணன் அவர்கள் ஒரு இளைஞரை வச்சு சொல்ல வச்சது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தான் காதலின் அருமை தெரியும். மடல் ஊறுதல் என்றால் பனங்கருக்கல குதிரை செஞ்சு அந்த குதிரை மேல உட்கார்ந்து கொண்டு உடலை வருத்தி கொண்டு தெருவெல்லாம் திரிவான். யாரு? காதலன். ஏன்னா இவன் காதலிப்பான். ஒண்ணு ஒருதலை காதலா இருக்கும், இன்னொன்னு 2 பேரும் மனமுத்து காதலித்தாலும் அவளை வந்து பெற்றோர்கள் இவனுக்கு கொடுக்கறதுக்கு மனம் இல்லாத அவளை இச்சரித்தல்னு சொல்லுவாங்க. இச்சரித்தல்னா வீட்டுல வச்சு வெளியே விடாம பண்ணிடுறது, வீட்டிலேயே வச்சுக்கிறது, வீட்டு சிறை மாதிரி. அதனால இவன் என்ன பண்ணுவான்னா, நான் தான் இவளை காதலிக்கிறேன்னு சொல்லி படம் எழுதி இந்த பணம் கருக்கலை குதிரை செஞ்சு அந்த குதிரை மேல போவான். அதான் மடல் ஊறுதல். மடல் ஊறுதல்னு அதான் பொருள். அப்படி இவன் போறத அவங்க பெற்றோர்கள் மனம் இறங்கி
அவனுக்கு கொடுப்பதும் உண்டு. இது சங்ககால செய்யுள்கள்ல நிறைய இடத்துல சொல்ற. வள்ளுவர் சென்ற அதிகாரத்துல காதல் சிறப்பை எடுத்து விளக்கி உரைக்கிறத தலைவனுக்கு 5 குறள், தலைவிக்கு 5 குறள் கொடுத்து 2 பேரும் காதலின் சிறப்பை எடுத்துரைப்பது எப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அதிகாரத்துல காதல் இப்ப அளவுக்கு மீறி போயிடுச்சு. அளவுக்கு மீறினா எல்லாமே பிரச்சனை தான். அளவுக்கு மீறி போனதுனால அவர்களிடம் உள்ள மிகப்பெரிய பண்பான நாணம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான மிகச்சிறந்த பண்பு. இந்த நாணமே காணாம போயிடுது. ஏன்னா காதல் ரொம்ப அதிகமா போய் முத்தி போனா அவன் தன் வசம் இழந்து நாணத்தை துறந்து விடுவார்கள். அப்படி நாணத்தை துறக்கக்கூடியதுதான் நாணு துற உரைத்தல். நாணம் எவ்வாறு துறக்கப்படுகிறது, அதாவது நாணத்தை எவ்வாறு அவர்கள் நீக்கி விடுகிறார்கள் என்பதைத்தான் இந்த குறளிலே சொல்றது. இதுல ஆணும் நாணத்தை நீக்கிறாங்க, பெண்களும் நாணத்தை நீக்கிறா. ஆனா மடல் ஏறுதல் ஆணுக்கு மட்டும் உரியது. பெண் ரொம்ப பெருந்தன்மை மிக்கவள் சொல்றாரு பாருங்க வள்ளுவர். அவளுக்கு காமம் தலைக்கேறி இருந்தாலும், காம வெள்ளத்திலே அவள் மூழ்கி இருந்தாலும் அவள் மடல் ஏற மாட்டாள். அவ்வளவு பெருந்தன்மை மிக்கவள் பெண். காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடலெழுது இல்லை வழி. காதல் கடுந்துயரை நொந்து கிடப்பவர்க்கு எந்த ஆதரவும் இல்லை என்றால் அவருக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு மடல் ஏறுதல் தான். அந்த மடல் ஏறுதலை தவிர வேறு வழி அவர்களுக்கு இல்லை. மடல் ஏறி ஊர் முழுதும் திரிவாங்க. நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாளினை நீக்கி நிறுத்து. அதாவது காதல் தாங்காத உடலும் உயிரும், காதல் தாங்காத உடலும் உயிரும் வெட்கத்தை தூக்கி எரிந்து விட்டு, வெட்கத்தை தூக்கி தள்ளிவிட்டு மடலேற துணியும். எப்படி காதல் ரொம்ப அதிகமா போய் ஒரு ஆண் மகனுக்கு மிகுந்த காதல் அதிகமா போகும்போது அவன் வெட்கத்தை நீக்கிவிட்டு மடல் ஏற துணிவான். நானோடு நல்லாண்மை பண்டுடையேன். நான் ஏற்கனவே நாணம் என்கிற நல்ல இயல்பையும் நல்ல மெச்சத்தகுந்த ஆண்மையையும் நான் பெற்றிருந்தேன். இன்று எனக்கு என்ன நிலை வந்து விட்டது என்றால் நான் காதலில் வீழ்ந்து விட்டேன். அப்படி வீழ்ந்து விட்ட காரணத்தினாலே இன்று உடையேன் காமுற்றார் ஏறும் கடல், காமுற்றார் ஏறும் மடல். இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கிறன்னா, இந்த காமத்தில் யார் யாரெல்லாம் ஆழ்ந்து விட்டார்களோ அவர்கள் ஏறக்கூடிய மடலை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்றான். காமம் ஒரு பெரு வெள்ளம். இந்த வெள்ளத்திலே நாணமும் நல்லாண்மையும், நாணம் என்பது ஒரு நல்ல இயல்பு, நல்லாண்மை என்பது சிறந்த ஆண்மை ஆளும் தன்மை ஆளுகை பண்பு. இந்த 2 படகுகளும், புனைனா படகு, மிதவை, அந்த நாணமும் நல்லாண்மை ஆண்மை என்கிற ஒரு ஒரு பெருமிதமும் 2 படகுகளையும் இந்த காமம் என்ற பெரு வெள்ளம் அடித்து தள்ளி விடுகிறது, அடித்து கொண்டு போய்விடுகிறது. தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலோடு மாலை உழக்கும் துயர். இந்த காதலி இருக்கிறாளே அவள் தொடலை தொடுத்து தொடுத்து பூவை கட்டுவதால் அதற்கு பெயர் தொடலை. தொடலை என்றால் தொடுத்து பூக்களால் கட்டிய மாலை. அந்த மாலையை அவள் அணிந்திருக்கிறாள். அதோடு குறுந்தொடி குறுகிய வளையல்களையும் அணிந்திருக்கிறாள். தொடுத்து கட்டப்பட்ட மாலையையும் சிறிய வளையல்களையும் அணிந்தவளான இந்த நங்கை எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாள்? இந்த மாலை நேரத்திலே மடல் ஏறக்கூடிய துயரமான ஒரு பணியை எனக்கு கொடுத்திருக்கிறாள் அப்படின்றார். மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கென் கண். இவளை நினைத்து 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 என் கண்கள் இரவ மூட மறுக்கின்றன. எனவெல்லாம் நள்ளிரவில் கூட நான் மடலே துணிந்து விட்டேன். யாருக்காக? காதலுக்காக. கடலென்ன காமம் உணர்ந்தும் மடலேறா பெண்ணின். இந்த இடத்துல பெண்ணினுடைய ஒரு அருமையான பண்பை எடுத்து காட்டுகிறார் வள்ளுவர்.
நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது கடல் அளவு காம நோயை அவள் அடைந்து விட்டாலும் மடல் ஏறுகிற அந்த செயலை மட்டும் பெண் செய்ய மாட்டாள். ஏனென்றால் அவள் பெருந்தன்மை மிக்கவள், பெண்ணிற் பெருந்தக்க. அவள் மிகப்பெரிய பெண்ணின் பெருந்தக்கது அதை போன்ற பெருமை மிக்கது பெருந்தன்மை மிக்கது எதுவும் இல்லை. கடலளவு காமம் வருத்தினாலும் கூட அவள் மடலேறக்கூடிய செயலை செய்யாத பெரிய பெருந்தன்மை உடையவளாக இருக்கிறாள் என்று பெண்ணினுடைய அந்த நிறையை பாராட்டுகிறார். அப்போ அவ சொல்றா, இனி இந்த 38, 39, 40 38வது குறள் காதலி சொல்லுவது, 39வது குறள் காதலன் சொல்லுவது, மறுபடியும் 40வது குறள் 1140வது குறள் காதலி சொல்லுவது. இப்ப காதலி என்ன சொல்லுகிறாள்னா, மனதை ஒருமுறைப்படுத்தவில்லை, மனதை ஒருமுகப்படுத்த இயலவில்லை. அதுவும் அல்லாமல் நாங்கள் இரங்கத்தக்க பெண்களாகவும் இருக்கிறோம். மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை, இரங்கத்தக்க பெண்களாகவும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இதெல்லாம் எண்ணி பார்க்காமல் இந்த காம உணர்ச்சி மறைக்க முடியாதபடி ஊரெல்லாம் சுற்றுகிறதே, ஊருக்கெல்லாம் தெரிகிறதே. நாங்க எவ்வளவு அடக்கி வச்சாலும் ஐயா, நாங்க பாவப்பட்டவங்க, நாங்க இரங்கத்தக்கவர்கள், நாங்கள் எவ்வளவோ அடக்கி பார்க்கிறோம், அடக்க முடியல. ஆனா இந்த காமம் ஊருக்கெல்லாம் தெரியும்படி ஆகிவிட்டது என்று வருந்துகிறாள். அவன் சொல்றான், காதலன் சொல்றான், எல்லாருக்கும் அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகும் மருண்டு. மருகுன்னா தெரு, மருன்னா தெரு, மருகும்னா மயங்கும், மருண்டுன்னா மயங்கும், மருகும்னா திரியும். இவனுடைய காமம் எல்லாருக்கும் தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அந்த காமமானது வெளிப்பட்டு மயங்கி ஊரெல்லாம் திரிந்து கொண்டு இருக்கிறதாம். அப்படின்னா என்ன? இவன் காமம் வெளிப்பட்டு போய்விட்டது. அடுத்து சொல்றா பாருங்க, அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. யாம் கண்ணின் கால் நகுவ அறிவில்லார் யாம்பட்டதாம் படாவாறு. ஐயா, நாங்கள் அடைந்த துன்பத்தை நீங்கள் அடைந்து பார்த்தால் தெரியும், இவர்கள் பட்டிருந்தால் தெரியும். அந்த அனுபவம் இல்லாமையால் எனக்கு தெரியும்படி இந்த காமம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா, அதனால எனக்கு தெரியும்படி என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் இவர்கள். நகுதல் என்றால் சிரித்தல். அதாவது என்ன சொல்றான்னா, நான் காமத்துயரால் பட்ட பாட்டை இவர்கள் பட்டிருந்தால் தெரியும், இவர்கள் படாததனால் என்னை பார்த்து வெளிப்படையாக சிரிக்கிறார்களே, இது சரியா என்று வருந்துகிறாள் இந்த தலைவி. இப்படி காமம் தலைக்கேறிய போது, காதல் வெறி முற்றுகிற போது நாணம் என்பது அவர்களை விட்டு போய்விடுகிறது. ஆணுக்கும் போய்விடுகிறது, பெண்ணுக்கும் போய்விடுகிறது. ஆனாலும் ஆண் மடலேறுவான், பெண் மடலேற மாட்டாள் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய செய்தி. இதிலே என்ன சொல்லுதுன்னா, காதலினுடைய ஒரு அவஸ்தையை, காதலின் துன்பத்தை, காதல் நிறைவேறாத போது படுகின்ற அந்த துன்ப நிலைகளை மிக அழகாக இலக்கியப்படுத்தி இருக்கிறார் வள்ளுவர். இந்த வாய்ப்பை நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவிற்கும் அதன் பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுக்கும் உலகம் முழுதும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் அன்பு வணக்கம், நன்றி. மிக்க நன்றி மேனாள் பொதுச்செயலாளர் அவர்களே. அருமையான ஒரு பின்னோட்டம் வழங்கியுள்ளீர்கள். மடலேறுதல் அப்படின்னா என்னன்னு நல்லா விளக்கி சொன்னீங்க. அடுத்து இது அந்த மடலேறுதல்ங்கிற பழக்கம் திருவள்ளுவர் காலத்தில் இருந்திருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது இந்த நாணுப்புற உரைத்தல் அப்படிங்கிறதுக்கு இப்போ உள்ளபடி ஒண்ணு சொல்லுதானே, வெட்கத்தை விட்டு சொல்றேன், அவ்வளவுதான், வெட்கத்தை விட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த தலைப்புக்கு பொருள். அடுத்து பின்னூட்டமளிக்க யாராவது வரீங்களா? ஒருத்தர் கையை ஓய்த்தல. சாத்தூர் கணேசன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க.
அன்பார்ந்த தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய அதிகாரம் நாணு துறவுரைத்தல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அது சிவசுப்ரமணியா சொன்னது போல வெக்கத்தை விட்டு சொல்றதுன்னு தான் அர்த்தம் ஆகும். பெரும்பாலுமே அது ஆண்களாக சொல்லும் போது என் வெக்கத்தை விட்டு சொல்றேன்னா, ஏன்னா பெண்களுக்கு தான் அந்த நாணம்ங்கிறது பெண்களுக்கு தான் உரிந்ததாக நம்ம கொண்டால் கூட அந்த வெக்கத்தை விட்டு சொல்வது என்பது ஆண்களுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதே போல் இந்த முற்றோதல் செய்த மாணவி மௌனிகா மிகவும் அருமையாக ஐயா சொல்லியவுடன் அந்த 10 குறள்களையுமே படபட படபடன்னு வெடித்தது போல அருமையாக சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், வணக்கம், வாழ்க வளமுடன். அதேபோல் இன்று தம்பி எழில்வாணன் அந்த நாணுத்துறவிருத்தல 10 குறளையுமே ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பாணியில் அவங்களுடைய படிப்புக்கு தகுந்தவாறு இந்த விளக்கங்களை கொடுத்தார்கள். ஐயா வழக்கம்போல் ரவீந்திர பாரதியாருடைய பின்னூட்டம் எப்போதுமே மிகவும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி தான் இருந்தது. இந்த குறளை பொறுத்த மட்டும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இதுல முதல்ல சொன்ன மாதிரி இத ஆண் காதலன் தான் சொல்றான், தலைவன் தான் சொல்ற மாதிரிதான் இருக்குது. ஆனா அந்த தலைவன் சொல்ற மாதிரி இருந்தா கூட அப்ப இவனுடைய ஒருதலை காதல் என்றே நம்ம இந்த 10 குறளையும் ஒருதலை காதல் என்றே சொல்லிவிடலாமா அப்படிதான் தோணுகிறது. எந்த இடத்துலயுமே பெண் இதுல ஈடுபட்டிருக்கான்னு சொல்றது ஒரு பெண்ணின் பெருந்தைனா அதுவுமே ஆணை சொல்ற மாதிரிதான் இருக்குது. கடலென்ன காமம் உழந்து மடலேறா பெண்ணின் பெருந்தக்கதில் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தாலும் இவர் தான் அந்த தலைவர் தான் இதுல பாதிக்கப்பட்ட மாதிரி. அந்த பெண் மடலேற ஒரு தன்மை கிடையாது. அப்படி அந்த மடலேறுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஐயா சொன்ன மாதிரி இந்த பனை ஓலைகளால பனை படல்களால குதிரை அமைத்து அந்த குதிரையில இருந்துகிட்டு இதுல சாம்பல்லாம் பூசிக்கிட்டு நான் இப்படி காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இவருடைய வெளிப்படையாக சொல்லி கொண்டு போகுது. அப்ப இவரு தான் காதலிக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு காதலிக்கலையா இல்லையான்னு தெரியல. அப்ப அந்த குறள் 10 குறளுமே இப்படித்தான் சொல்வதாக அமைந்து கொண்டிருக்கிறது. இதுல சரி அவங்கள சொல்லலையே, அப்ப இந்த குறளுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய தன்மையில இருந்தா கூட அந்த 8வது குறளை பார்க்கும்போது அது இருவருக்கும் பொதுவான கருத்தாக சொல்லுவதமா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. நிறையறியர் மண்ணழியர் எண்ணாது காமம் மறையிறந்து மன்றுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நிறையில்லாதவர் இவர் என்றும் இறங்கத்தக்கவர் இவர் என்றும் பாராது காம நோயானது மறைப்பை கடந்து மன்றத்தில் தானாக வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதையே ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்பதான் அவர் இந்த முதல்ல சொன்னது ஒரு தெளிவு, அதை ஆண்களுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. இதை 2 பேருக்குமே இருக்கிற மாதிரி சாலமன் பாப்பையா ஐயாவுடைய விளக்கம் இருக்கு. இவள் மனம் அடக்கம் மிக்கவள் பெரிதும் இறக்கப்பட வேண்டியவள் என்று எண்ணாமல் இந்த காதல் எங்களுக்குள் இருக்கும் ரகசியத்தை கடந்து ஊருக்குள்ளேயும் தெரிய போகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி அத அமைச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா அவங்கள்ட்டையும் அவள்கிட்டையும் தலைவிட்டையும் காதல் இருந்திருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. அப்படி புரிஞ்சுக்கிட முடிஞ்சா கூட இதுல வெளிப்படையாக பெண்ணை பத்தி ஒன்றுமே சொல்ல முடியாது. அத இப்ப மடலையருடைய ஒரு ஒருதலை காதல் என்று சொன்னால் அதை தொல்காப்பியத்துல கை கிளை என்று சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை சரி ரைட்டு. அந்த ரவீந்திர பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த காதலோட ஒரு பிரிவு ஏற்படும். அப்படி பிரிவு ஏற்படும் போது அந்த பெற்றோர்களை சம்மதிக்க வைத்து மனம் முடிக்கக்கூடிய தன்மைக்கு பெருந்திணை என்ற தொகுதியில கொண்டாந்து சொல்லுவாங்க. அப்ப இத இந்த மடலேறுதல் பெண்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க எப்பயுமே பண்றது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அந்த குறள் அமைஞ்சிருக்குது. 10 குறளையுமே பார்த்தோம்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 10வது குறள்ல பாருங்களேன். யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லார் யாம்பட்ட தாம் படா ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த இதை அது உண்மைதான். அதாவது யாம்பட்ட துன்பங்களை தாம் படாமையால் அறிவில்லாதவர் யாம் கண்ணால் காணுமாறு எம் எதிரில் எம்மை கண்டு நயக்கின்றனர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அறிவில்லாதவர் அறிவில்லார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிவில்லார் அப்படின்னு சொல்றது இந்த விதமான காதல் அறிவு மட்டும்தான் ஒருத்தருக்கு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ அறிவு இருக்குது. புத்தக அறிவு இருக்குது, பேச்சறிவு இருக்குது,
திறமை அறிவீர், இப்படியே சொல்லிக்கிட்டே போகும்போது இந்த இடத்துல வந்து அறிவில்லார் என்று சொல்வதற்கு அறியாதவர் என்று சொன்னாதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரியான விளக்கமாக இருக்கும். ஆனா வள்ளுவர் எடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன எப்படி எடுத்துக்கிட வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த காதலை பற்றி தெரியாத, அறிந்து கொள்ளாதவர் என்றுதான் நம்ம சொல்லணும். நம்ம அறிவில்லாருன்னு சொல்றது வந்து கொஞ்சம் சரியான சொல்லாக இல்லை. அதாவது அறிவில்லாதவர்ன்னு சொன்னா அப்ப அறிவில்லா காதல் அறிவில்லைன்னா அப்ப அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. ஆனா இதுல வந்து அறியாதவர் அதத்தான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர் காதல் நோயினால் வாடுவோரின் துன்பத்தை அனுபவித்து அறியாதவர்கள் தான் அந்த நோயினால் வருந்துவோரை பார்த்து நகைப்பார்கள். அருமையா சொல்லியிருக்காங்க. அந்த அந்த விளக்கம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த தோணிய வந்து இன்னொன்னு சொன்னீங்கன்னா, கடல்னா காம உழுந்து மணலா ரைட்டு. சரி. பெண்களுக்கு வந்து மடலேறும் பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க 6வது குறள்ல. இந்த தொடலை குறுந்தொடி தந்தால் மடலொடு மாலை உழக்கும் துயர். ஐயா ரவீந்திர பாரதியார் இத வந்து சிறப்பா சொன்னாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, தொடலை தொட்டு உணரக்கூடிய தன்மையில் இருக்கிற கையில் மேலும் கீழும் அலைந்து கொண்டிருக்கிற வளையலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய காதலி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தொடலைன்னா தொட்டு உணரக்கூடிய கைகளில அந்த வளையல போட்ட உடனே மேலும் கீழுமாக அலைந்து கொண்டு அலை குறுந்தொடி வளையலை வந்து அணிந்திருக்கக்கூடிய என் காதலி எனக்கு இந்த துன்பத்தை தந்துவிட நான் மடலேறும் தன்மைக்கு என்னை ஆக்கிவிட்டாள் அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஐயாவும் ஒரு விளக்கம் சொன்னாங்க. இது என்னுடைய விளக்கமாக நான் சொல்கிறேன். வேறொன்றும் இல்லை. மற்றபடி வந்து நேத்து சொன்ன மாதிரி காதலை பத்தி சிறப்பா சொல்லிட்டே போயிட்டோம். இன்னைக்கு வந்து ஒருதலை காதல்ல வந்து அவன் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த 10 குறளுமே அமைஞ்சிருக்குது. இந்த குறளை வந்து ரொம்ப அந்த தெளிவு வந்து சிறப்பா சொன்னாங்க எழில்வாணன் அவர்கள். ரவீந்திர பாரதியாருடைய பின்னோட்டம் மிகவும் வழக்கம் போல் எனக்கு அருமையா விளக்கிடுவாரு. அது முதல்லயே விளக்கிடுவாரு, இன்னமும் விளக்குவாரு என்ன அப்படிங்கிறத நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். மற்றபடி வாழ்க வளமுடன். அருமையான அதிகாரம். நன்றி ஐயா. நான் மிக்க நன்றி தோழமே. சொல்லுங்க ஐயா. நான் ஒரு கருத்து சொல்லட்டுமா? நான் சொல்ல போறதான் நீங்களும் சொல்லுவீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நமக்குள்ள என்ன கிடையாது. நீங்க சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி. அதாவது நம்முடைய கேள்வி மன்னர் ரொம்ப அருமையா எடுத்து வைக்கிறார். அவர் இல்லைன்னா சுவையே கிடையாது. சாத்தூரார் இல்லை என்றால் நமக்கு இலக்கிய சுவையே கிடைக்காது. அருமையா சொல்றாரு. அதாவது தொடலை அப்படின்னா மாலைன்னு தான், வேற ஒண்ணும் இல்லை, மாலைதான். அவருடைய தமிழ் அறிவை வச்சு விளையாடுறார். தொடலை தொடக்கூடிய கையை, அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த இடத்துல தொடலை என்பது மாலையை குறிக்கிறது. மாலையை அவள் அணிந்திருக்கிறாள். காதலி மாலையை அணிந்திருக்கிறாள், சிறிய வளையல்களையும் அணிந்திருக்கிறாள். அவள் இந்த மாலை நேரத்திலே எனக்கு துன்பம் தரும்படியாக இந்த மடலை கொடுத்து விட்டாளே அப்படின்னு சொல்லி அவளை ஒரு திட்டுற மாதிரியும் திட்டி புகழ்ற மாதிரியும் புகழ்ந்து அவனுடைய மனக்குறையை சொல்றான். இங்கே சிற்பி என்ன சொல்றாருன்னா, 38வது குறள், 1138வது குறள்ல என்ன சொல்றாருன்னா, நிறை என்பது இங்க வந்து நிறை அரியர் மண் அழியர் இறங்கத்தக்கவர். ஆண்கள் இறங்கத்தக்கவர் அல்ல, ஆண்கள் வந்து ஆண்டு மிக்கவர். இறங்கத்தக்கவர்கள் யாருன்னா வெண்மைத்தன்மையுடைய பெண்கள். அழியர்னா இறங்கத்தக்கவர்கள். நிறையர்கள்னா ஒரு மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதவர், அந்த திட்பம் இல்லாதவர்கள். அது பெண்களை தான் குறிக்கும். அப்புறம் அவங்க என்ன பெண்கள் சொல்ற மாதிரிதான் அமைச்சிக்கிறாருன்னு குப்பி சொல்றாரு. மனதை ஒருநிலைப்படுத்த கூடிய திட்பமும் இல்லை, இறங்கத்தக்க பெண்களாகவும் இருக்கிறார்கள் என்று நினைக்காமல் இந்த நாங்கள் மடலூர்தலையும் செய்யாமல் இருக்கிறோம். அப்படி இல்ல, மனதை ஒருநிலைப்படுத்தவும் இல்லை, இறங்கத்தக்கவர்களாம் இருக்கிறோம்.
இப்படி இதெல்லாம் எண்ணி பார்க்காமல் காம உணர்ச்சி மறைக்க முடியாதபடி ஊருக்கெல்லாம் தெரிகிறதே அப்படின்னு ஒரு பெண் சொல்றார். அடுத்தது, அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகும் மருண்டு. மருகுன்னா தெரு, மருகும்னா நிலை குறையும், மருண்டு என்றால் மயங்கி. மருகும் தெருவை சுத்தி சுத்தி, மருகும்னா சுத்துறது, மருகுன்னா தெருவை சுத்துது, மருண்டுன்னா மயங்கி தெருவை சுட்டுகிறது. எது? இந்த காமம், இவனிடமிருந்து வெளிப்படுகிற இந்த காமம் தெருவை சுத்திட்டு வருதான் என்று ஆண் சொல்வதாக பிற்பி சொல்லுகிறார். அடுத்து பெண் சொல்றதா சொல்றாங்க. 39வது குறள். அருகிலார் எல்லாரும் என்றே யாம் கண்ணின் காண நகுவ அறிவிலார். 40வது குறள். இந்த அறிவில்லார்ன்றதுக்கு நம்முடைய சாத்தூர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அறிவில்லார்னு யாரை குறிக்குதுன்னா பெண்களை தான் பேதைன்னு சொல்லுவாங்க. பேதை என்றால் அறிவில்லை என்ற ஒரு பொருள் உண்டு. அப்ப அறிவில்லாதவர்கள் என்றால் பெண்களை குறிக்கும். அந்த பெண்கள், அதாவது அந்த ஊரில் உள்ள பெண்கள் அறிவற்றவர்கள்ன்றார். ஏனென்றால் நாங்கள் காமத்துயிரால் பட்ட துன்பத்தை நீங்கள் பட்டிருந்தால் தெரியும். நீங்கள் படாததனால் எங்களை பார்த்து வெளிப்படையாக சிரிக்கிறீர்கள். இந்த மூட பெண்கள், அறிவற்ற பெண்கள் சிரிக்கிறார்கள் அப்படின்னு இந்த குரல்ல சொல்லுது. நன்றி ஐயா. சிவசுரன் ஐயா, நீங்க சொல்லுங்க. மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அருமையான ஒரு விளக்கம் சொன்னீங்க. சிற்பி கடைசி குரலை காதலி சொல்லுதான் சொல்லியிருக்காப்புல. நான் காமத்துயரால் பட்ட இந்த ஊர் ஜனங்கள் படாம என்னை பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுதாப்புல. இன்னொன்னு, அவர் சாத்தூரார் இது கைக்கிளை ஒருதலைக்காமல் மாதிரி இருக்கு அப்படின்னு. திருவள்ளுவர் கைக்கிளை இப்ப ஒருதலைக்காமல் அதெல்லாம் இலக்கணத்துலதான். இங்க திருவள்ளுவர் சொல்றதெல்லாம் காதல். இதுக்கு முந்தின அதிகாரத்தை பாருங்க. காதல் சிறப்புரைத்தல். காதல் வயப்பட்டவங்க இப்ப இந்த மேனாள் பொதுச்செயலாளர் சொன்னது மாதிரி பெண் வீட்டாரை யாரோ திருமணம் செய்து வைக்க மறுக்கிறாங்க. அதனால இவன் மடல்ல இருக்கிறான் அப்படின்னுதான் கொள்ள வேண்டும். ஒழிய இது கைக்கிளை ஒருதலை காமம் எல்லாம் இல்லை. காதல் சிறப்புரைத்தல் அப்படின்னு போன அதிகாரம். அதை தொடர்ந்து இதை நலம் புனைந்துரைத்தல், காதல் சிறப்புரைத்த இப்படிங்கிற அதிகாரத்துக்கு பிறகு நாணுத்துறவு உரைத்தல். அந்த அதிகார வைப்பு முறையை வச்சு பார்த்தாலே ரொம்ப அருமையாக விளங்கும். நன்றி. அடுத்து பின்னூட்டம் அளிக்க மகாராஜன் வரீங்களா அல்லது செங்கை கிருஷ்ணன் வரீங்களா? சொல்லுங்க. தமிழ்நாடு கலை ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தோழர் அழகாகவே உரை எடுத்துரைத்தார். தோழருக்கும் முற்றோதல் செய்தவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். அதே மாதிரி இந்த சங்க பக்தி இலக்கியத்துல மடல் ஏறுதல் குறித்து பேசினதுல பாத்தீங்கன்னா, மடல் ஏறுதல் பெண் ஏறியதாக, அதாவது பக்தி இலக்கியத்தை ஆழ்வார்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னை பெண்ணாக பாவித்து கொஞ்சம் ஒரு மடல் ஏறின பெண் மடல் ஏறின மாதிரி கொஞ்சம் பதிவுகளை பக்தி இலக்கியத்துல பார்க்கலாம். பெரிய பெரிய திருமடலா, திருவாய் மடல்ல திருமொழி மடலா, அதுல அந்த இலக்கியத்துல பக்தி இலக்கியத்துல அது சார்ந்த செய்தி இருக்கு அப்படிங்கிறத நாங்க பதிவு பண்ணிக்கிட்டு. ஆனா ஆண் தான் தன்னை பெண்ணாக பாவித்து பாடியிருக்கிறார். சங்க இலக்கியத்துல எங்கேயுமே மடல் ஏறுதல் பெண் ஏறியதா எங்கேயுமே அந்த செய்தி குறிப்பிடப்படவில்லை. அது உண்மைதான். அதுல எந்த இடத்துலயுமே இல்லை. ஆனா பக்தி இலக்கியத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை குறிக்கொண்டு வாய்ப்பு வழங்கிய நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க நன்றி. ஆமாங்க ஐயா. திருமங்கை ஆழ்வார் ஆதி தமிழருக்கும் பக்திக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை மட்டும் பதிவு செய்கிறேன். அடுத்து அரசியல் கையை வைத்திருக்கீங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்தவர்க்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரைப்பொழிவாளர் உண்மையிலே காமத்து பாலில் இந்த தலைப்பை எடுத்து அவர் உரைப்பொழிவு தருவதற்கு முன்வந்ததற்கே
பெரிய பாராட்டுதல் அவருக்கு. இருந்தாலும் அந்த தான் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு எந்த அளவுக்கு எளிமையாக கூற முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாகவும் சொல்ல வந்த கருத்தையும் நன்றாக சொன்னார். சொன்ன விதமும் அருமை. உரைப்பொழிவாளருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து நமது மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த மடல் ஏறுதலை பத்தி ரொம்ப விரிவாவே சொன்னாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியாது. ஏன்னா நம் பாட புத்தகத்தில் அறத்துப்பாலும் பொருட்பால் மட்டும்தான் இருந்துச்சு. இதை யாரும் வச்சல. ரெண்டாவது திருக்குறள் புஸ்தகத்துல இதை யாரும் அதிகம் படிக்கவும் மாட்டார்கள். அது அப்படியே ஓரங்கட்டியே வச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல. அந்த அளவுக்கு இதை படிக்கக்கூடிய அளவிற்கு அதுல ஆர்வம் வராது. இப்போ நம்ம இலக்கிய மன்றத்தில் வந்ததுனால இப்ப நாளா இந்த காமத்துப்பாடுல இந்த குறள்லாம் படிக்கிறேன். இல்லைன்னா இது எப்பவுமே படிச்சிருக்கேன், எனக்கு வாய்ப்பே கிடையாது என் வாழ்நாள்ல. அப்ப அப்படி படிக்கும்போது ஒவ்வொரு குறளுக்கும் என்ன பொருள் அப்படிங்கறத யோசிக்கும் போது வள்ளுவரால எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சு எழுத முடிஞ்சது? ஒரு கதை எழுதுறாங்கன்னா அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த கதாபாத்திரத்திற்கு உயிரூட்ட முடியும். அது போல வள்ளுவர் காதலனை பற்றி எழுதினாலும் சரி, தலைவனை பற்றி எழுதினாலும் காதலியோ தலைவியோ அழகா பொருத்தமா எழுதுறாரு. எப்படி அதனால்தான் அவரை தெய்வ புலவர்னு சொல்றோமோ என்னவோ தெரியல. இன்றைய நிகழ்வு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு இடையில் வெளிநாடு சென்ற நமது ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஐயா கருமுருகன் அவர்கள் இடையில் வந்து இணைந்தார்கள். பின் அவர்களை காணவில்லை. எங்கு சென்றாலும் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் அவர்களை அந்த நேரத்திற்கு இழுத்து வந்து விடுகிறது. உண்மையிலே நான் தான் எங்க போனாலும் அத இது பண்ண பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு இருப்பேன்னு நினைச்சா, நம்ம ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்ற போதும் அதை இணைஞ்சி நிகழ்வை பார்த்து கொண்டிருப்பது உண்மையிலே ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை ரசிக்க தெரியணும். இத கேட்கும் போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நிறைய பேரோட கருத்துக்களை தெரிந்து கொள்கிறோம், ஒவ்வொருத்தரோட நுணுக்கமான அந்த நுட்பமான அறிவையும் தெரிஞ்சுக்கிறோம். எல்லாவற்றையும் ரசிக்க தெரிந்த ஒருவரால் மட்டுமே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க முடியும். அந்த வகையில் நமது நிகழ்ச்சி அருமை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. நெறியாளரை நினைவூட்டியதற்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப அவர் இருந்தால் இன்னும் இந்த இணையவழி நிகழ்வு சிறப்பாக இருக்கும். ஏதோ நான் என்னளவில் செய்கிறேன் என்பதை மட்டும் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அடுத்து செங்கை கிருஷ்ணன் பின்னூட்டம் அளிக்க வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். கருமுருகன் இல்லை என்றாலும் சிறப்பாக தன்னுடைய தமிழ் சிறப்பால் அழகாக ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு திருக்குறளை இங்கு முத்தோதல் செய்த மாணவி மகள் மௌனிகா, நம்ம ஏன் எல்லோரும் பாராட்டுறோம்? திருக்குறள் படிக்கிறதுனா பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய அந்த திருக்குறளை இன்றைக்கு இருக்கிற தலைமுறை உச்சரிக்கிறது என்பது அது அவர் வள்ளுவனுடைய பெருமை. அது சரியாக வந்து உச்சரித்து இன்றைக்கு திருக்குறளை முட்டுவதற்கு முன்னாலே அருமையாக சொன்ன மௌனிகா அவர்களுக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தோழர் எழில்வாணன் அவர்கள் இந்த தலைப்பு என்பது அவருக்கே உரிய ஒரு அற்புதமான விஷயம். காரணம், ஒரு இளமை பருவத்தில் இருக்கின்றவர்கள் இந்த தலைப்பை எடுப்பதற்கு அஞ்சுவார்கள், யோசிப்பார்கள். ஆனால் இந்த தலைப்பை எடுத்து ரொம்ப அழகாக நம்ம அத்தனை பேருக்கும் இங்கே விளக்கிய தமிழ்வாணன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அந்த முனைவர் பட்ட ஆய்வாளராக இருந்தாலும் அளந்து அந்த அத்தனை குரலையும் சிறப்பாக நமக்கு பொருளோடு பதிவு செய்த அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்துகிறது. இந்த இந்த நாணுத்துறை உரைத்தல் என்பது எல்லோரும் சொன்னார்கள். நாணுத்துறை உரைத்தல் என்பது அவர்கள் அந்த காதல் தலைவனும் தலைவியும் இணைந்து விட்டார்கள். ஆனால் அதை வெளிப்படுத்த வேண்டும். இருவருக்குமே உரியதுதான் இந்த தலைப்பு. நாணுத்துறை உரைத்தல் என்பது இருவருக்குமே உரியது. ஆனால் தலைவன் மட்டும் என்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியவில்லையே, நான் சொல்லி சொல்லி பார்க்கிறேன், யாரும் ஏற்கவில்லை என்ற கடைசி காலகட்டத்தில் ஒரு அலறு அறிவுறுத்தல் வர வேண்டும், 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்ற ஒன்றுதான். இது கைக்கிளை இல்லை. 2 பேருமே விரும்பி இருந்த இடம் இது. இருவரும் காதலித்தார்கள், மகிழ்வாக இருக்கிறார்கள். ஆனால் மனம் செய்து கொள்வதற்கு அந்த குடும்பத்திலே தடை இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் தடை இருப்பது போல அன்றைக்கே தடை இருக்கிறது. ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால் இது ஏறக்குறைய தன்னுடைய தற்கொலை முயற்சியை சொல்வதற்கான சமுதாயத்துக்கு, நான் அவளை திருமணம் செய்ய வேண்டால் நான் இறந்து விடுவேன், எனக்கு என்னால் முடியாது, அதனுடைய துன்பத்தை சொல்லுவதுதான் இந்த திருக்குறளாக, இந்த அதிகாரமாக என்னால் கருத முடிகிறது. அவருடைய அந்த ஒரு திருக்குறளில் ரொம்ப அழகாக நான் விரும்பி படித்தது அந்த காம கடும்புணல். அந்த காமம் என்பது ஒரு பெரிய வெள்ளம். ஆனா அந்த வெள்ளம் இவர்களுடைய அந்த காம கடும்புணல் உய்க்குமே நானோடு நல்லாண்மை, என்னுடைய மகிழ்ச்சியையும் என்னுடைய காதலையும் என்னுடைய ஆண்மையும் அடித்து சென்று விடுகிறது. இதற்கு நிகர் இதை யாரும் வெல்ல முடியாது என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த காம கடுமுடல் என்பது என்னையும் மீறி இதையெல்லாம் விழுங்கி விடுகிறது. இதில் என்ன சொல்ல வருகிறது என்றால், இதற்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த அன்பு, அதில் வருகின்ற அந்த காம உணர்வு எது வந்தாலும் அதை தடுக்க முடியாது, அதுதான் முன்னால் நிற்கும், அதை அடித்து விழுங்கி விடுகிறது என்ற அந்த அன்பின், காமம் என்பது அன்பின் ஆழ்மை, ஆழம், அதை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இருவருக்கும் தன்னுடைய அந்த காதலை இணைவதற்கான ஒரு எதிர்ப்பு, யாரும் அதற்கு உடன்படவில்லை. வேறு என்ன செய்வது, 4 பேருக்கு சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வு தான் இந்த நாணுத்துறை உரைத்தல். இங்கே நம்முடைய அண்ணன் ரவீந்திர பாரதி, பின்னூட்ட பிதாமகன், அவர் சொல்லிவிட்ட பிறகு இங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை, அவ்வளவு அழகாக சொன்னார். இதுல என்ன சிறப்பு என்றால், 2-3 முறை வந்து சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஆஹா, எண்பத்து பாலுக்கு இவ்வளவு அழகு இருக்கிறது, இவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அண்ணன் அவர்கள் சிறப்பாக எதையும் விட்டுவிடக் கூடாது என்றதில் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஒரு குரலுக்கும் அழகாக பின்னூட்டம் சொன்ன அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்களுக்கும், நம்முடைய சாத்தூர் சிங்கம் சாத்தூரார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக இந்த யாம் கண்ணின் அந்த குரல் என்பது நான் என்ன நினைக்கிறேன் என்றால், தலைவனோ தலைவியோ ஊர் பார்க்கிறது எங்களுடைய காதலை, எங்களுடைய மனசை, எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய எண்ணத்தை அந்த ஊர் எங்கள் கண்ணில் பார்க்க வேண்டும். அவர்கள் கண்ணில் பார்க்கிறார்கள். அதனால எங்களை பற்றி எங்களுடைய அன்பு அவர்களுக்கு தெரியாது. யாம் கண்ணில் என்று அவர் அழகான ஒரு வார்த்தையை வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அவர்கள் கண்ணில் பார்க்க கூடாது, என்னுடைய கண்ணில் என்னுடைய காதலை பார்க்குங்கள். கண்ணதாசன் சொன்ன மாதிரி, அறிந்தவர் அறிவாராக, என்னுடைய காதலை நான் அறிந்திருக்கிறேன், பார்ப்பவர்களும் அந்த கண்ணில் அவர்கள் அறிந்து கொண்டால்தான் என்னுடைய துன்பம் தெரியும் என்ற அந்த வலியை அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக இங்கே உரைப்பொழிவு செய்த தோழர் அவர்களுக்கும், பின்னூட்டம் செய்த பிதாமகன்களுக்கும், எங்களுடைய அன்பு சகோதரி அறச்செல்வி ரொம்ப சிறப்பானது ஒரு பின்னூட்டம் வழங்கினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி ஆளுமையே. அருமையான ஒரு பின்னூட்டம். அது நாம் எல்லோரும் திருவள்ளுவரைத்தான் பாராட்டி போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்பதை மட்டும் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து நிறைவு பின்னூட்டம் வழங்க நல்லாசிரியர் நாகராசன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். மாமன்றத்தை மகிழ்வோடு வணங்குகின்றேன். துன்பியலாக ஒரு பகுதியை ஆரம்பிக்கிறார் ஆசிரியர். அறம் சொன்னார், அறத்தின் வழி பொருள், பொருளிலே இருந்து இன்பம் என்று ஒன்றை சொல்ல வேண்டாம். ஆனால் ஒரு துன்பியலிலே அந்த இன்பத்துப்பாலை தொடங்கி காமத்துப்பாலை ஆரம்பித்தவர் வளர்த்து கொண்டே செல்லுகிற பொழுது காதலை மிக சிறப்பாக நயந்து உரைக்கின்ற காதலனுடைய கேளிக்கை, மனநிலை, உளநிலை எல்லாம் தொட்டு பார்த்தார். மறுபடியும் ஒரு சோகம் கவுகிறது, மறுபடியும் ஒரு சோக மேகம், சோக ராகம் மீட்டுகிறது. ஆம், தடை. அவருடைய காதலுக்கு என்ன நேர்ந்ததோ, யார் கண்பட்டதோ, இவ்வாறு நேர்ந்து விடுகிறது. அப்பொழுதுதான் ரவீந்திர பாரதி ஐயா போன்ற கவிஞர் பெருமக்கள் எல்லாம் சமூகத்தை ஒருங்கிணைப்பு செய்து பதிகிறார்கள். அப்போ அந்த மாதிரி பதிகிற பொழுது மடல் ஊறுதல் என்கிற ஒன்று அறிமுகம் செய்கிறார். ஆனால் அதை ஆக்கியா சொன்ன மாதிரி பிரகடனப்படுத்துகிற முறை, சாத்தூரார் சொன்ன மாதிரி மடலூறுதலாகி ஒரு தன்மையினாலே உலகத்திற்கு தெரிய வேண்டும். ஆனா அப்படி ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்றார். அப்படி ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா உலகம் நன்கு அறிந்து விட்டது. அலர் என்றும் அம்பல் என்றும் தூற்றத் தொடங்கி விட்டார்கள் என்று வளர்த்து கொண்டே போகிறார். அது அந்த பகுதியை எப்படி ஒருங்கிணைக்க போறார், இந்த ரெண்டையும் பேலன்ஸா எப்படி கொண்டு போக போறார் உரைக்காரர்னு பார்த்து கொண்டே இருந்தேன். மிக நேர்த்தியாகவே உரைக்காரர் அந்த பாலத்தை சுட்டி காட்டினார், தொட்டு காட்டினார். இதுதான் விசையுறு பந்து. அவங்க மௌனிக்கான்னு சொன்னா ஆச்சரியம், சொல்லாமல் சொல்லி பவத்தொடக்கை வெல்வாம்னு சொல்றார். இரு என இருந்து அது அப்படியே அமைதியா ஒரு சின்மய முத்திரையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உலகத்திற்கு நிறைய செய்திகளை, தரவுகளை, அப்படித்தான் ஆசிரியரும். அது எப்படின்னா, ஒருங்கிணைப்பாளராகிய சிவசுப்பிரமணியம் போன்ற பழுத்த பழங்கள். அந்த பழம் நான் பழம்னு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அது அந்த வாசத்தை தென்றல் சுமந்து கொண்டே வரும். அந்த மாதிரி சுமந்து கொண்டு வருகிற பொழுதுதான் நல்ல வாசம் வரும், இல்லையா? என்ன காரணம்? வள்ளுவரை தவிர வேறு ஒருவரையும் புகழற்க. அப்போ வள்ளுவரை தவிர வேறு யாரையும் புகழாதீர்கள் என்று சொல்லுவதே கூட உயர்ந்த சிந்தனை தான். ஆகவே இன்றைக்கு மிக சிறப்பாகவே ஒருங்கிணைத்தீர்கள். நல்ல தமிழினாலே கருமுருகன் ஐயா இடத்தை இட்டு நிரப்புகிறீர்கள் என்று கூட உங்களை சுட்டி காட்டினார்கள் மன்றத்தினர். அயல்நாடு என்று அறச்செல்வி சகோதரி சொன்ன பொழுது அப்படித்தான் நினைச்சேன். இலங்கையில் ஒருவன் செருமினான் என்றால் இங்கிருந்து மருந்து கொண்டு போவோம் என்றுதான் பாவேந்தர் சொல்றார். ஆகையினால ரொம்ப அழகா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று உரைக்காரர் ரொம்ப அழகா பாவேந்தருடைய சிந்தனையோடு பாவேந்தர் ரொம்ப அழகா சொல்லுவார். மூவேளைப்படி நாம் இந்த உலகத்தை ஒப்புவது எப்படி? புரட்டும் பொய்யுமாய் இருக்கிற இலக்கியங்களை எவ்வாறு ஒப்ப முடியும்? காலைப்படி, கடும்பகல் வேலைப்படி, பொருள் தெரியும்படி புரிந்து படின்னு வேற சொல்றாரு. பாவேந்தர் மாதிரி திருக்குறளை படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் லெனின் இடத்துல பார்க்கிறோம். லெனின், he who is a communist, strongly he establishes his ideas and implemented as much study என்று 3 முறை லெனின் உச்சரிக்கிறார். உலகத்துல 3 முறை படி என்று சொன்னவர் பாவேந்தரும் லெனினுமாக பார்க்கிறோம். 3 வேளை படிக்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாவேந்தர். ஆகையினால திருக்குறளை இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் படிக்கிற பொழுதும், இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்கள் உச்சரிக்கிற பொழுதும் மன்றத்தின் சேவையும் தேவையும் நோக்கமும் இயக்கமும் நன்றாகவே புரிகின்றது. அதை விட இன்றைக்கு ஆக்கமும் புரிந்தது. இன்னொன்றை சொல்ல வேண்டாம். அப்படியானால் மடல் ஏறலாமா வேண்டாமா? மடல் ஏற வேண்டாம்,
மாறாக மடல் ஏறுதல் ஒன்று இருக்குது. வள்ளுவருக்கு எப்பயுமே சில நுணுக்கங்களை வைக்கிற பொழுது பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரெஃபரன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. என்ன? கடிது ஓச்சி மெல்ல எரிக. ஒரு கொம்புல பூ நிறைய சுத்திக்கோ, அடிக்கிற மாதிரி அடி, ஆனால் அடிச்சிடாத. ஆகையினால் அப்படித்தான் இங்கே மடலூறுதல் என்கிற ஒன்று இருக்கிறது. ஆனால் மடலூறுதல் தேவையில்லை. அப்படியானால் எப்படித்தான் கன்கரன்ஸ் வாங்கிறது, எப்படித்தான் நாம அங்கீகாரத்தை பெறுவது? அவன் ஆசைப்படுறான் தலைவன், அவ்வளவுதான். அப்படியானால் பெண் மடல் ஏறுவதே இல்லை. அது பெருந்தன்மை என்று ரொம்ப அழகா ரவீந்திர பாரதி ஐயா சுட்டி காட்டினார்கள். மன்றம் இன்றைக்கு முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தை உள்வாங்கி கொண்டதாகவே நான் என்னுடைய பின்னூட்டத்தை பதிகிறேன். மிக நேர்த்தியாக உள்வாங்கி கொண்டீர்கள். இதுல நோனா என்று ஒரு சொல்லை வேற போடுறார், ஒரு புது சொல். அவர் ஏற்கனவே சொன்ன சொல்லுதான் அது. இலர் பலராகிய காரணம் உலகத்துல ஏன் இல்ல? நோற்பார் சிலர், நோலார் பலர். அப்ப நோலார் என்று ஒரு சொல்லை அங்க பயன்படுத்தி இருக்கிறார். இங்கே நோனா, நோனாத என்று பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகையினாலே மன்றம் எழுத்தண்ணி படிக்கிற வாசகர்களை உடையதாக நாளுக்கு நாள் வட்டம் விரிந்து கொண்டே இருக்கிறது. இப்ப வர வர எனக்கு செங்கை ஆக்கிய எல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இவ்வாறு உணர்கிறேன். நம்மை பொறுத்தளவுல நமக்கு என்கிற ஒரு கொள்கையை விட்டுவிட்டு அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற ஒரு நிலையை நம்மை செதுக்கி கொண்டே வருகிறது. மன்றம் புதுக்கி கொண்டே வருகிறது. நான் எனக்கு உடல் நலமில்லை, இன்றைக்கு பேசக்கூடாது என்று கட்டுப்பாடு. ஆனாலும் கூட நான் இன்றைக்கு முடியாது, நான் கலந்து கொண்டே ஆகுவேன். ஏனென்றால் எனக்கு மாத்திரையை விட, மருந்தை விட மன்றமே, மாமன்றமே, பெருமன்றமே, உங்களுடைய சந்திப்பும் சிந்திப்பும் உங்களை வந்திப்பதுமாகிய மூன்றும் தான் என்னை மிக சிறப்பாக முந்தி செல்ல செய்கிறது என்று சொல்லி கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். அப்படியானால் மடல் ஊறுதல் என்கிற ஒரு நிகழ்வுல அலர் அம்பல் ஆகிய தன்மைகள் உலகம் பேசுது, உலகம் பூரா பேசுது. அப்போ வெளிப்பட்டு போச்சு. இருந்தாலும் மடல் ஊறுதல்ல ரவீந்திர பாரதி ஐயா சொன்ன கருத்தை போல ஒரு பனை குதிரையிலே ஏறிக்கொள்ளுகிற ஒருவன் தனக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே வீழ்வானேயானால் வள்ளுவர் அதிலே உடன்பட மாட்டார். வள்ளுவர் அப்படிப்பட்ட வீழ்ச்சியை விரும்ப மாட்டார், விழைய மாட்டார். மன்றமே, வெற்றி பெற்ற காதலாக இதை அறிவிக்க வேண்டும். இந்த காதல் வெற்றி பெற்றதா இல்லையா? அடுத்து பின்னர் சொல்ல இருக்கிறார் அலர் அறிவுறுத்தல். அதையே சிந்திக்க சொல்றார். முன்னாடி என்ன சொல்றாரு? காதல் சிறப்பை சொல்றார். காதல் சிறப்பை அவ்வாறு உரைத்த பின்னர் உணர்ந்து உரைத்ததை பின்னர் இந்த அதிகாரத்திலே இவ்வாறு கொண்டு சென்றுட்டு அடுத்த அதிகாரத்தில் வளர்க்க இருக்கிறார். நண்பர்களே, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். முற்றோதலும் மிக அருமை. இன்றைக்கு நாம பெரும்படியாக பெற்று ஓதல் செய்வதற்கும் ஏற்ற உரையாக இருந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நல்லாசிரியர் பெருந்தகையே. உடல்நல குறைவினாலும் உள்ளத்தோடு இணைந்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு இந்த திருவள்ளுவரின் திருக்குறளே ஒரு மருந்து மாத்திர மாதிரி ஆகும், குணமாவீர்கள் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நிறைவுரையா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? உரைப்பொழிவாளர் ஐயா, எழில்வாணன் ஏதாவது நிறைவுரையா சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க. தமிழ்நாடு இலக்கிய பெருமன்றம் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியதற்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனிதவதி மேடம் இருக்காங்க, அவங்க மூலமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. முதல் முறையாக தமிழ்நாடு இலக்கிய பெருமன்றத்துல நான் பேசுறேன். இது வரைக்கும் நான் சேனல்லாம் வச்சு பேசியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல கலந்துகிட்டது இதுவே ஒரு முதல் முறை. அதுலயும் திருக்குறளுடைய நாணுத்துறை உரைத்தல் அப்படின்ற அந்த அதிகாரத்தை எடுத்து பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா கருதுறேன்.
மேலும் மேலும் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை தமிழ்நாடு இலக்கிய பெருமன்றம் எனக்கு வழங்க வேண்டும். அடுத்தடுத்து என்னை வந்து மிளிர்விடச் செய்வதற்கு நான் முயற்சி பண்றேன். அதற்கான வாய்ப்பை வந்து இந்த தமிழ்நாடு இலக்கிய பெருமன்றம் எனக்கு வழங்கியதற்காக நன்றிகளை கூறி நான் விடைபெறுகிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க ரொம்ப நன்றி. நன்றிங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதாவது முதல் பேச்சுன்னு சொன்னீங்க, இருந்தாலும் முத்தாய்ப்பாக இருக்கிறது. மென்மேலும் வளர்வீர்கள். அதற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இணையவழி நிகழ்வின் வெற்றிக்கு பெரும்பங்கு வகிப்பவர் புனிதவதி அவர்கள் என்று பதிவிட்டுக் கொள்கிறேன். அவர்கள் வந்து நிறைய பேரை இந்த நிகழ்வுக்கு ஆற்றுப்படுத்துகிறார். அது ரொம்ப மகிழ்வாக இருக்கு. அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இந்த மன்றம். அடுத்து நிறைவுரை வழங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முற்றுதல் செய்த மௌனிகா நம்ம எப்படா சொல்லுவோம் என்று பார்த்துக்கிட்டு இருந்தார். அது சொன்ன உடனே கடகடகடன்னு சொல்லி ஒரு எம்ஏ தமிழ் படிக்கக்கூடிய அந்த மாணவி அவருடைய எதிர்காலத்தில் அவருடைய நினைக்கும் துறைகளில் எல்லாம் வெற்றியடைய வாழ்த்துகிறோம். அதுக்கடுத்து எழில்வாணன் அவர் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கக்கூடியவர். மிக அருமையா ஒவ்வொரு பொருளையும் மிக பொறுப்பான ஒரு ஆசிரியர் போல விளக்கி சொன்னார். இன்றைய தினம் நம்ம ரவீந்திர பாரதி தோழர், நம்ம அறச்செல்வி அம்மா சொன்னது மாதிரியே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அப்படி சொல்றது. கணேசன் தோழரும் கேட்பாங்க, நம்ம செங்கை ஐயாவும் சொல்லுவாங்க, நம்ம நாகராஜன் ஐயாவும் சொல்லுவாங்க, ரவீந்திர பாரதி அவரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு விதமான எப்பயுமே ஒரு மூளையை விட பல மூளைகள் வேலை செய்ய என்னுடைய சிந்தனை தான் மிகச்சிறந்ததாக இருக்கும். அதனால கூட்டு முடிவு, இப்ப கூட்டு விவாதத்தில் பல்வேறு தகவல்கள் வந்துடுது. இதுவும் அப்படிப்பட்ட நாளாகத்தான் இன்றைய நாளும் இருந்தது. இந்த உரைத்தல், அந்த காதல் வயப்பட்ட காமம் வயப்பட்ட அவர்களுடைய பிரிவினையின் போது என்னென்ன துயர் இருக்குன்னு சொல்லுது. மடலூர்தல், அந்த பழைய இதை கொண்டு வந்துக்கிட்டு அதுல மடலூர்தல்ல ஒரு தடவை அவன் தலைவன் வந்து மடலூரும் போது அந்த கையில் தலைவியின் பெயரை எழுதி, இவன் இந்த மாதிரி நான் இந்த இவளை காதலித்தேன், அவளை பிரிஞ்சு போயிட்டான். 2வது தடவை மடலூர்தல் கிடையாது, இறப்பு தான். மடலூர்தல் பண்ண உடனே தலைவி வந்து வந்துடணும். அப்படி வரல அப்படின்னா அது வந்து மரணம் தான் அப்படின்றதுதான் அதனுடைய இதா இருந்தது. இதையெல்லாம் சொல்லி நம்ம நாகராஜன் ஐயா சொன்னார்ல, மடலூர்தலை வள்ளுவர் ஆதரிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, நீங்க இதுல ஒவ்வொன்னா வர்றப்ப இந்த இன்னொரு விதம் வந்து காம கடும்புணல் ஆணுக்கு இருக்கிறதாகும். அந்த ஆணுக்கு இருக்கிற காமம் வந்து கடும்புணல்ன்றது சீற்றமோடு ஓடக்கூடிய ஒரு ஆறு, வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆறு. அதில் அந்த நல்லாண்மை, நாணம், இந்த மாதிரியான தோணிகள் எல்லாம் அடித்து கொண்டு போவதாக சொல்ற ஆணுக்குள்ள காமத்தை. பெண்ணுக்குள்ள காமத்தை கடலென்ன காமம்ன்றாரு. அப்ப பெண்ணுக்குரிய காமம் வந்து கடலை போன்றது, ஆணுக்குரிய காமம் வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும் ஆறை போன்றது. அந்த மாதிரி எல்லாம் கொண்டுறாரு. இதுல அந்த இன்னைக்கு நோனான்றது பொறுக்காத, என் உடம்பும் உயிரும் பொறுக்காத அப்படின்றத சொல்லுது. அந்த தொடலை குறுந்தொடி, அதுவும் இன்னைக்கு நிறைய விவாதங்கள் வருது. அப்ப இந்த மடலூர்தல் மட்டுமில்ல, நீங்கள் மடலூர்தல் செய்யாவிட்டாலும் மறையிறந்து மன்றுபடும்ன்றார். நீங்க ஒண்ணுமே செய்யலைனாலுமேமோ உங்களுடைய காமம் வந்து ஆணுடைய காமம் மறையிறந்து மன்றுபடும்ன்றார். பெண்ணுடைய காமம் மருகி மருகும் மருண்டு அப்படின்றது. இந்த 3 வார்த்தையுமே ஒரு மிக சிறப்புமிக்க வார்த்தைகளாக இருக்குது. அப்ப நீங்க மடலூர்தல் ஏறணுன்ற அவசியம் இல்லை. மடலூர்தல் பத்தி எல்லாம் சொல்லி வந்துடுறாரு. சொல்லி வந்துட்டு பெண்ணுக்கு அப்படி மடலூர்தல் இல்லை, ஏறுறது இல்லை அப்படின்ற அந்த மரபையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க மடலூர்தல் செய்யாட்டினாலுமே இது வந்து உங்க ஊருக்கு தெரியதான் போகுது. கடைசியில வந்து அந்த இதை முடிச்சிடுறாரு.
அந்த யாம் கண்ணீர்கான நகுப அறிவில்லார்னு சொல்லி முடிச்சாரு. அதுக்குரிய விளக்கமும் கணேசன் சொன்னது சரிதான். கலைஞர் சொன்னது கூட, காதலில் அனுபவித்தவர்களுக்கு தான் அந்த துன்பம் தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். இன்றைய தினம் இன்னைக்கு பல்வேறு விவாதங்களை, இது ஒரு கவித்துவமான காமத்துப்பால் முழுக்கவே வள்ளுவரினுடைய கவித்துவமான இதுகள் போகிறது. அதுல உதாரணங்கள் அந்த நாணமும் நல்லாண்மையும் ஐயோ எப்படியெல்லாம் அந்த இது சொல்றாரு, நாணை நீக்கி நிறுத்து, அந்த உடம்போடும் உயிரோடும் ஒட்டி இருந்த நாணை தனியாக நிறுத்தி விடுது. தனியாக நிறுத்திட்டாதான் அடுத்து மடல் ஊறுதல்ன்றது ஒரு விரும்பத்தகாத செயல்தான். அது விரும்பத்தகுந்த செயல் அல்ல, விரும்பத்தகாத செயல் தான். அப்ப அந்த நாணெல்லாம் அறுத்து விட்டு தான் செய்யணும்ன்றத ஒவ்வொரு மிக அப்படியே நமக்கு அப்படியே காட்சிப்படுத்துகிறார். காதல் தோல்வியின் போது எவ்வளவு துன்புறுவார்கள் என்பதை, ஆண் எப்படி துன்புறுவார், அந்த மடலூறுதல் என்பது தேவையில்லை, ஊருக்கு தெரிந்துவிடும். அதுக்கடுத்து அதிகாரங்கள்ல இந்த தொடர்ச்சிகள் நாம் எதிர்பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளைய நிகழ்வு நாளைக்கு அறிவிக்கப்படும். வழக்கம் போல் இதுல ஒன்னே ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஆண்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் வெளியில கொட்டிடுவாங்க, சொல்லிடுவாங்க. அதான் அவங்கள அடக்க முடியாது. ஆனால் பெண் அடக்கி கொள்வார், எல்லா உணர்வுகளையும் அடக்கி கொள்வார். இவன் இவ இருவருடைய காதலையும் ஊருக்கு தெரிவிக்கணும், குறிப்பால் உணர்த்தணும். அதுக்குத்தான் மடலேறுது, மடலூறுதல், மடலேறு எல்லாம் அது தெரிவிக்கான், ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிவிக்கான், அவ்வளவுதான். மற்றபடி இது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுதான், உடம்ப வருத்தி தான் இது பண்ணுதான். இதே மாதிரி பின்னாடி அவள் சங்கடப்படுறதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லுதார். பசப்பூர் உருவத்தில், அதாவது பசலை நோய் உண்டாகும் பெண்களுக்கு மெலிவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி அழகாக திருவள்ளுவர் சொல்லி போறாரு. இன்றைய நிகழ்வு மிக இனிதாகவே நிறைவுற்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வை வெற்றி பெற செய்த இன்னைக்கு இணைந்த தோழர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியையும் அன்பையும் சொல்லி, நாளை இரவு 8 மணிக்கு இந்த இணையவழி நிகழ்வில் எல்லோரும் இணைவோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அன்பும் நன்றியும் வணக்கம். நன்றி அண்ணா, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி.